நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்ன உங்க பேத்தி ரெடி ஆயிட்டாளா? போல ஏமா இப்படி செய்யற? வேண்டாமா, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த கண்ணன் திருந்தவே மாட்டான். என்ன பேரமோல அங்க போய் சாப்பாட்டுவே கஷ்டப்படுவோமா? வேண்டாமா, சொன்னா கேளுமா. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க. ஸ்வேதா எங்கேயே இருக்கட்டும். அந்த ஏரியாவில் போய் இருக்கிறது என்னாலே பார்க்க முடியல. பெத்த தாய் நீங்க போய் எப்படி? எனக்கு அவ ஒரு நல்ல பொண்ணா இருந்திருந்தா நானும் உங்களை மாதிரி வருத்தப்பட்டிருப்பேன். என் பொண்ணுதான் என்னை விட்டு எப்போ ஓடி போயிட்டா. இப்ப இருக்கிறது அவருடைய பேத்தி. அவர் அந்த பொண்ணை மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு, அவ்வளவுதான். சும்மா பேசி நேரத்தை வீணாக்காதீங்க. காவேரி வாமா. நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க சித்தி. ஆஹா, தப்பு ரைட்னு சொல்ற அளவுக்கு நீ வளர்ந்துட்டியா? மூக்கொழி விட்டு முகம் கூட கழுவ தெரியாம சுத்திட்டு இருந்த நீ எனக்கு புத்தி சொல்றியம்மா? உங்க அம்மா கொடுத்த நகையெல்லாம் அவகிட்ட கொடுத்துட்டியா? எல்லாம் கொடுத்துட்டேன். ஆனா அந்த நெக்லஸ் மட்டும் இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டா சித்தி. ஆமா, அந்த குடிக்காரன் அதுவும் அழிச்சிடுவான். அவங்க மாமியாரை பார்த்து ஏதோ நல்லவங்க போல இருக்கு. வீட்டுக்கு போட்டோன்னே நகையெல்லாம் கொடுக்க சொல்லு. முதல்ல அவனை திருத்துறதுக்கு வழியை பார்க்க சொல்லு. அடிக்கடி இங்கெல்லாம் வந்து நிக்க வேண்டாம், சொல்லு. அம்மா, ஸ்வேதா இன்னும் ஒரு 2 நாள் இங்க தங்கிட்டு போட்டுமே. நான் ஒருத்தி சம்பாரிச்சு எல்லாரும் இந்த வீட்டுல உட்காந்து சாப்பிடறதுக்கு இது ஒண்ணு சத்திரம் இல்லப்பா. அவங்கவுங்க சொந்த கால நின்று சம்பாதிக்கணும். என் ஃபேக்டரி பழையபடி பழைய நிலைமைக்கு வரணும், அதுதான் முக்கியம். இனிமே நான் யாரையும் என் கூட வச்சுக்கிறதா இல்ல. சீக்கிரமா உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வீட்டை விட்டு அனுப்ப போற பாரு. சித்தி, அப்ப நானு ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சிட்டியாமா? ஐயோ, நான் எங்கேயும் அனுப்பல, கடைசி வரைக்கும் என் கூடயே இரு. சீக்கிரமா போ சொல்லு. ஸ்வேதா, சித்தி கொடுத்த வீட்டை பத்தி கண்ணங்கிட்ட சொல்லாத. அவன் திருந்துட்டோம், சொல்லலாம். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து அந்த வீட்டில் போயிருங்க. சாவி காவேரி கிட்ட கொடுத்துட்டேன். மேடம், நான் போய் ஸ்வேதா விட்டுட்டு வரேன். எல்லாரும் ஒரே வேலைக்கு போகணுமா? அடுத்த வாரம் ஷிப்மெண்ட் இருக்கு, அது போய் இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. போங்க யோகி, கிளம்புமா. போயிட்டு வர சித்தி. போயிட்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சித்தி. அன்னைக்கு நான் போகும்போது உங்ககிட்ட சொல்லாம ஓடி போயிட்டேன். அதுக்கான தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். இன்னைக்கு உங்க அனுமதியோட போற. போயிட்டு வான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க சித்தி. மொளைய சாரதா, பாவமா, ஒரு வார்த்தை போயிட்டு வான்னு சொல்லிடுமா. சொல்லுங்க மேடம். சித்தி, போயிட்டு வான்னு சொல்லுங்க சித்தி. அம்மா, சொல்லுங்கம்மா. போ. ப்ளீஸ் ஸ்வேதா. அழாத போல. வா போலாம்.
டிஃபன் சாப்பிடுறியா? இந்தா. கண்ணா, இங்க பாரு. ஐயா, இந்த வெறும் வயிற்றோடு இருக்கக்கூடாது. ஒரு பாய் சாப்பிடு ராசா. ஐயா கண்ணா, அந்த ஸ்வேதா இனிமே இங்க வரமாட்டா போல இருக்கு. அவளையே நினைச்சு நீ இப்படி உருகி போயிட்டு இருந்தா என்ன ஆவறது? ஐயா ராசா, நீ உன்ன மாதிரிய துரு 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 துருன்னு நல்ல வேலை பார்த்துக்கினே நிறைய சாப்பிட்டுக்கினே ராடு கண்ணனா என் பிள்ளையவே இருந்தா போதும். சாப்பிடுமா, சாப்பிடியா? பிள்ளைங்கையில சொல்லு, ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேங்கிறா. எப்படியா இருந்தா எப்படி கண்ணு? டே கண்ணா, ஆமாண்டா, நீ பழையபடி கண்ணனாயிரா. அப்பதான் உங்ககிட்ட 4 காசு இருக்கும். நானும் கண்டினியூஸா கட்டிங் போட முடியும். இதோ பாரு, சுவாதாவை மறக்க முடியலன்னு கவலைப்படாத. என் கூட வா, ஒரு குவார்டர் விடு, அவ்வளவுதான். சுவாதா காணாம போயிடுவா. ஆமா, அடிச்சு கஸ்மாலம் உண்மையை சொல்ல விட வாய மாட்டேன். பெனாயில் போட்டு கழுவு. மூஞ்சி மோரையும் பாரு, புள்ளைக்கு புத்தி சொல்ல வந்துக்கிறான் பேமானி. வாங்கய்யா. கண்ணா, ஸ்வேதா வந்துக்கிறாப்பா, பேசுப்பா. ஸ்வேதா, என்ன மறந்துட்டியா ஸ்வேதா? அவ ஒன்னும் நான் மறக்கல. இந்தா உன் பொண்டாட்டி உங்ககிட்டே நான் கொண்டு வந்து சேர்த்துட்டேன். இனிமே என் பேத்தி கண்ணுல ஒரு சொட்டு தண்ணி நான் பார்த்தேன், உங்க எல்லாரையும் உயிரோட நான் எரிச்சிடுவேன். கடைசியா சொல்றேன், ஞாபகம் வச்சுங்க எல்லாரும். அவங்க இந்த லேகி வைக்கிற நாய் அவன் வீட்டுக்கு வந்து 4-5 நாள் ஆச்சுங்க. அவன் வர்றதே இல்ல. இனிமே அவன் இந்த வீட்டு பக்கம் வந்தான்னு கேள்விப்பட்டேன், சொல்லிட்டேன். தாத்தா, அவங்க குடும்ப பிரச்சனை தலையிடுறதுக்கு நீங்க யாரு? அவங்க பாத்துக்குவாங்க, நீங்க கிளம்புங்க. எப்ப பார்த்தாலும் அடிதடி வெட்டு குத்து அப்படின்னு. ஒரு தடவை பட்டது பத்தாது சும்மா. ச்சே. இந்தாடா. ஸ்வேதா, உன் மனசை போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இரு. உனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணு, நாங்க வரோம். என்ன, வரட்டுமா? அம்மா, வரேம்மா. வரேன்ப்பா. ஓ கண்ணன், ஸ்வேதாவை பார்த்துக்குங்க. வரேன்டா. ஸ்வேதா, என் கண்ணு. அம்மாடி, ஸ்வேதா வெண்ணை திரண்டு வரும்போது தாலிய போட்டு உடைச்ச மாதிரி என் புள்ள உன்னால திரும்பி வரும்போது இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிட்டே கண்ணு. எங்களை எல்லாம் மறந்துட்டியாமா. இத பாரு, இவன் உன்னையே நினைச்சு பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க. பேசுடா ரசத்து, கண்ணும் கூட பேசு. ஏந்திரி, வாய
பேசிக்கின்னு இருக்கட்டும். சத்யா கட்டிங் ஏற்பாடு பண்ணல. அச்சி, வா, பண்ணாடா. கண்ணா பார்த்துக்கிற சார். அம்மாடி இந்த கடை வரையும் போயின்னு வரா பேசின்னு. ஸ்வேதா, ஏன் ஸ்வேதா என்னை விட்டு போனேன்? அப்படியே என்னை விட்டு போகிறதா இருந்தாலும் எங்கள் அண்ணன்ட்ட நான் உன்னை வித்தேன்னு தெரிஞ்சப்பே விட்டு போயிருக்கலாம்ல. ஆஸ்பத்திரி கூட்டு போய் என்னை காப்பாற்றி எனக்கு இந்த உயிரை கொடுத்து அதுக்கப்புறம் ஏன் நீ போனேன்? நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதுக்கப்புறம் தான் ஸ்வேதா நான் யோசிச்சு பார்த்தேன், நீ இங்கே இருக்கிறத விட உன் சித்திகிட்ட இருக்கிறதா உனக்கு நல்லது. பார், நிறைய நகையெல்லாம் போட்டு முந்தி மாதிரியே உன்னை நல்லபடியாக அமுச்சு வச்சுக்கிறாங்க. நான் திருந்த மாட்டேன், திருந்தாத ஜென்மம். இதான் பார்க்குறல்ல, பகல் பூரா ஊர் சுற்றிட்டு நைட் ஆனால் தண்ணி அடிக்கணும். அதுக்கு காசு வேணும்னா பசங்க கூட சுற்றி யாரையாவது ஏமாற்றி பணம் பெறணும். அது மாதிரியே வளர்ந்துட்டேன். என்னது இது புதுசாக இருக்குது? ரெண்டும் சேர்த்து ஒரு 2 சேவரம் தருமா? பசங்க கூட சேர்ந்து பிஸ்னஸ் இது ஒரு 3 சேவரம் தரும்ல. இல்லை, பிஸ்னஸ் பண்ணால் கூட நம்மளை இப்படி திருந்துற மாதிரி விட மாட்டேங்கிறாங்க. ஸ்வேதா, 2 கிலோ போட்டுக்கிறியா? நானும் திருந்துன்னு தான் பார்க்குறேன். இப்ப என்ன இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிதானே? ஐயா, சே, பிஸ்னஸ் பண்ணால் கொஞ்சம் பணம் வேணும். ஆனால் கூட இருக்க பசங்க ஏமாத்திடுறாங்கன்னு சொல்ல வந்தேன். ஆனால் நானும் எவ்வளோ திருந்தி நல்லவனாக இருக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறேன். நீ அதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுற இல்லை சார்? இந்தாங்க. வேணாம், இந்தாங்க, போய் தண்ணி அடிங்க போங்க. ஏன் வாங்காம இருக்கீங்க? தண்ணி அடிங்க. இருமா, நான் தலைய வாரி விடுறேன்ல, நேரம் உட்கார் சைலண்டா. வலிக்குதுப்பா. மா இருமா, அசிங்கமா இருக்கு. நான் வாரி விடுறேன். விடுப்பா, பிருந்தா வரட்டும்பா. அவ வந்து தலசி விடுவாப்பா. ஐயோ, அவ எவன் கூட எல்லாம் சுத்திட்டு போலோ, உனக்கு தெரியாது. இரு. இல்லப்பா, அப்படி சொல்லாதப்பா, விடுப்பா. மா, நீ என்ன சொன்ன? உனக்கு பொண்ணே இல்லைனால இனிமேல் நான் தான் உனக்கு பொண்ணு. டெய்லி தலைவாரி விடுவேனா, உனக்கு வந்து சாப்பாடு விட்டு விடுவேனா, நைட்ல படுக்க வச்சு தூங்க வைப்பனா, தாலாட்டு போடுவேன். நான் அம்மாக்கு தலைவரி விடுறேன், நீ போ. எங்க அம்மா நான் பாத்துப்பேன், நீ போ. வலிக்குது டேனியல். நான் சொல்றேன்ல, இன்னைக்கு நான் வரி விடுறேன், இன்னொரு நாள் நீ வரி விடு. கொடு. வலிக்குது டேனியல். எங்க அம்மா தலை நான் வாருவேன், நான் கட்டி பிடிப்பேன், நான் கழுத்தை பிடிச்சு நெரிப்பேன். நீ யார் கேட்கறதுக்கு? போ. யாரா கூட சுத்திட்டு வந்து எங்க அம்மா கூடாது, போ. நான் கழுத்தை பிடிச்சு நெரிப்பேன். போன்றல, நீ தொட்டிங்க கழுத்தை பிடிச்சு நெரிச்சிடுவேன். கூட்டிட்டு போயிடுங்க. ப்ளீஸ், அவனை அடிக்காதமா, விட்டுடுமா. நீ போமா இங்க இருந்து. நீங்க இருந்து போயிடு. எங்க அவளை கூட்டிட்டு போங்க, செஞ்சு கூட்டிட்டு போங்க. நீங்க அவளை கூட்டிட்டு போங்க. நீ போமா. டேனியல், உன் லைஃப் நான் தப்பா கெடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுப்பா. டேனியல், டேனியல், உன் லைஃப் நான் தான்டா பாழ் பண்ணிட்டேன். இல்லப்பா, வேணா சொல்றது கேளுங்க. நீ வாமா, நான் சொல்றது கேளு. தயவு செஞ்சு இந்த வீட்ல இருக்காத, நீ கிளம்பு. இல்லப்பா, கிளம்புமா. வேணாப்பா, நான் அப்புறமா வந்து உங்க பேசுறேன் சொல்றேன். சொல்றது கேளுங்க. நீ கிளம்பு. கிளம்புமா. என்னாச்சு அங்கிள்? ஒண்ணும் இல்ல சாரு, நீ சுமாரு.
மாமா தயவு செஞ்சு கேட்கறம்மா, நீ இனிமே இங்க இருக்காத. நீ எங்கேயாவது போய் சந்தோஷமா இருமா. சொல்றது கேளுமா. போயிடுமா. இல்லப்பா, ஏன் டேனியல் அடிச்சிட்டேன்னு வருத்தப்படுறீங்களா? ஐயோ இல்லம்மா, நீ டேனி அடிச்சது நான் வருத்தப்படவே இல்லம்மா. ஆனா ஜெனி கண்ணுக்கு முன்னாடி அவன் அடிச்ச பாரு, அதாம்மா அவனால தாங்க முடியல. அம்மா அவளை எப்படிலாம் வளர்க்கணும்னு அவன் ஆசைப்பட தெரியுமா? அப்படி இருக்கும்போது அவ கண்ணு முன்னாடி அவன் அடிச்ச பாரு, அதான் தாங்க முடியலம்மா. டேனி வந்து பைத்தியக்காரன் கிறுக்க, எங்களுக்கு தெரியுமா. நாங்க என்ன பண்ண முடியும்? எங்க பையன் அவன், நாங்க தாங்கிதான் ஆகணும். ஆனா நீ அப்படி இல்லையம்மா. எங்கேயாவது போய் சந்தோஷமா இருமா. ஆமாம்மா. அம்மா நீ இங்க இருந்தீன்னா அவனுக்கு ஜாஸ்தி ஆயிரும்மா. அப்புறம் உன்னால தாங்க முடியாது. நீ போயிரு. அப்பா நான் சொல்றது கேளுங்க, நான் இங்கதான் இருப்பேன். அவன் வந்து கிறுக்கன்னு தெரிஞ்சு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த பாரு, அது நாங்க செஞ்ச பெரிய தப்பம்மா. நாங்க பாவம் பண்ணிட்டோம். அந்த பாவத்தினாலதான் ஜெனி உடம்பு சரியில்லாம இருக்கம்மா. நீ போயிருமா, எங்கேயாவது போயிரு. இல்லப்பா, நான் டேனியல் விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். இங்கேதான் இருப்பேன். நான் டேனியோட அப்பாவா சொல்றேன்னு நினைக்காத. உங்க அப்பா சொன்னா நீ கேப்ப இல்லையா? கேப்பல்ல. அப்படி என்ன உங்க அப்பாவை நினைச்சு நான் சொல்றது கேளு. இனி இங்க இருக்காதம்மா, தயவு செஞ்சு போயிரு. அப்பா நான் சொல்றது கேளுங்க, நான் இங்கேதான் இருப்பேன். சாரு நீ சொல்லுமா. சாரு தயவு செஞ்சு கேக்குறேன், நீ அவளை உங்க வீட்டுக்கு கூப்பிடுமா. உங்க வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டுமா. பிருந்தா, மாமா இவ்வளவு சொல்றாருல, நீ என் கூட என் வீட்டுக்கு வா. இல்ல சாரு, நான் வரல, நீ போ. சாரு நீ சொல்லுமா அவகிட்ட. வான்னு சொல்லல, வா. நான் சொல்றது கேளு, நான் வரல. நீ வா. இல்லம்மா நீ போயிருமா. விடு சாரு, போயிரு. வாமா பிருந்தா. வா பிருந்தா. ராதா. அம்மா. என்னம்மா பிருந்தா? என்னம்மா? அங்க ஒரு பெட்டி இருக்கு, உள்ள எடுத்துட்டு போய் வை. சரிங்கம்மா. என்ன புள்ள, எப்படி இருக்க? இருக்கேன். அப்பா, பிருந்தா இனிமே இங்கதான் தங்க போறா. அப்படியா? என்ன என்ன திடீர்னு என்ன பிரச்சனை? அது வந்து நான் அப்புறம் சொல்றேனே உங்களுக்கு. அங்கிள், எனக்கும் டேனியலுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. அதனால நான் வீட்டை விட்டு வெளியில வர முடிவு பண்ணியிருந்தேன். அந்த நேரம் பார்த்து சாரு அங்க வந்திருந்தா, இங்க தங்க சொல்லி கூட்டிட்டு வந்தா. உங்களுக்கு விருப்பம் இருந்தா சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல அங்கிள். இதுல என் விருப்பம் என்னமா இருக்கு? நீ தாராளமா தங்கிக்கிடு. ஆனா கெட்டவன்னு தெரிஞ்சு லவ் பண்ணுதீங்க, அவனையே கண்ணாலம் கட்டுக்கிறீங்க. பிறகு பிரச்சனைன்னு வந்த பிறகு அழுக ஆரம்பிச்சிடுறீங்க. ஏமா அப்பா அம்மா பேச்ச கேட்கறதே இல்லைன்னு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்கீங்களா? எனக்கு அதுதான் புள்ள வருத்தமா இருக்கு. அப்பா போதும்பா, ஆரம்பிச்சிட்டீங்களா? முக்கியமான விஷயம், கிருஷ்ணாவோட கொலைகேஸ ரீஓபன் பண்ணிருக்காங்களாம்ப்பா இன்வெஸ்டிகேஷனுக்காக. அதுல முக்கியமான ஆளா பிருந்தாவை தான் போட்டிருக்காங்க. அது அது முடிஞ்சு போன கேஸ் எதுக்கு இப்போ குப்பையை கலரிக்கிட்டே? ஏமா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிச்சிக்க, அவனுக்கு தண்டனை கொடுத்தீங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிக்க, அவன் திரும்ப வந்தாச்சு இல்ல? அப்புறம் இல்ல அங்கிள், உண்மையான குற்றவாளி இன்னும் வெளியே தான் சுத்திட்டு இருக்கான். அப்பா, அது இவங்க அம்மாவா இருந்தா கூட அவங்கள ஜெயில தள்ளுவேன்ற முடிவுல இவ உறுதியா இருக்காப்பா. ஓ, புலிவால பிடிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஜாக்கிரதையா இருக்கேன். நீங்க எதுக்கு அங்கிள் கவலைப்படுறீங்க? புலியை நான் சீக்கிரமே பிடிச்சிருவேன். சரி சாரு, போமா, மேல ரூமை காலி பண்ணி கொடு. போ போ புள்ள, போ. வா. ஐயரே. ஐயா. என்னங்க ஐயா? ஐயரு சிங்கப்பூர் போயிட்டார்ல? ஆமாங்க ஐயா. நீ ஒன்று செய்யி, நான் கூப்பிட்டேன்னு சாரு வர சொல்லு. சரிங்க ஐயா. இந்த ஐயா
வந்திருக்கிற பிள்ளைக்கு தெரியக்கூடாது. சரிங்க ஐயா. வர சொல்லு. சரிங்க. போ. ஹலோ, யாரையாவது பொறவு பேசியா? என்னப்பா கூப்பிட்டீங்களா? சாரு, நீ செய்யறது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல புள்ள. என்ன இந்த புள்ளையில எங்க கூட வந்து தங்க வச்சுக்கிட்டு? என்னப்பா இது? பிருந்தா யாரு? பிரசாதோட தங்கச்சி. நாளைக்கு எனக்கு நாத்தனாரா வரப்போருவேன். அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் ஹெல்ப் பண்ணாம வேற யார் பண்ணுவா? பிரசாத் நாளைக்கு ஏதாவது கேட்டான்னா என்னப்பா பதில் சொல்றது? சாரு, அவன் நாத்தனாரா இருக்கலாம், இருந்தாலும் அவன் போலீஸ்காரி புள்ள. அதுக்காக அவ புத்திய காட்டாம விட மாட்டான். இப்ப போலீஸ்காரியா? அம்மா, போய் பிருந்தாவை கூட்டிட்டு வந்துருங்கம்மா. எதுக்கு? என்னம்மா அப்படி கேட்குறீங்க? அவன் அனாதியாம்மா. யார் யார் வீட்டில் எப்படி எப்படியோ தங்கியிருக்கா. அவளுக்கு ஒரு நல்ல இடத்துல தான் நம்மளால வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியல. இந்த மாதிரி சமயத்தில் தான் அவளுக்கு ஆறுதல் தேவை. போய் அவளை கூட்டிட்டு வந்துருங்கம்மா. அவ திமிருக்கு அப்படிதான் வேணும். டேனியல் அனுசரிச்சு போயிருந்தா இது மாதிரிலாம் வந்திருக்குமா? படட்டும், பட்டாதான் புத்தி வரும். நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லம்மா. கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீங்க எங்கேயும் வர வேண்டாம். நான் போய் பிருந்தா கூட்டிட்டு வந்துடுறேன். வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன், திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிட்டு இருக்க. இது பார், அவ இங்க வந்தான்னா நம்ம பண்ற எல்லா காரியத்துக்கும் தடையா இருப்பா. அவ இங்க வர வேண்டாம். மா, உங்க பொண்ணுமா, என் தங்கச்சிமா. எனக்கு தெரியும். அவ இங்க வர வேண்டான்னா வர வேண்டாம், அங்கே இருக்கட்டும். சாரதாவை பழி வாங்கணும். ஆனா உங்க சொந்த பொண்ணோட வாழ்க்கை உங்களுக்கு முக்கியம் இல்லைல்ல? ராமு சாரதாவை பழி வாங்கணும்னு தினம் தினம் நீங்க வேதனைப்படுறதை பார்த்து நான் வேதனைப்பட்டு இருக்கேன். நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையலையேன்னு பிருந்தா அங்க வேதனைப்பட்டு இருக்கா. ஆக மொத்தத்துல நம்ம யாருமே சந்தோஷமாவே இல்லை. பணம் இருக்கு, நிறைய பணம் இருக்கு, பிசினஸ் எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. வேண்டாமா, வேண்டாமா. சாரதாவை பார்த்தா தானே உங்களுக்கு பழி வாங்கணும்னு தோணுது. சொல்லுங்க, நீங்க எந்த கண்ட்ரிக்கு போய் செட்டில் ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோன்னு சொல்லுங்க. உங்களை நாங்க கொண்டு போய் செட்டில் பண்றேன். சொல்லுங்கம்மா. என்னை கொண்டு போய் கண் காணாத இடத்துல விட்டுட்டு நீ சார்லோத்தாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறியா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லம்மா. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லை. அம்மா, சாரதாவோட 10 மடங்கு அதிகமான சொத்து நம்ம கையில இருக்குமா. ஆனா நம்ம சந்தோஷமாவே இல்லை. இந்த படி வாங்குற எண்ணத்துல நம்ம விட்டுட்டோம்னா நம்மெல்லாம் மறுபடியும் ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கலாமா? ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்கம்மா. நான் சொல்றத மட்டும்தான் செய்வேன்னு எனக்கு நீ சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க.
எதை எப்பப்போ செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ ஆஃபீஸ்க்கு போ. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளிலும் ஆடிப்பெருக்கு விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குட் மார்னிங் அங்கிள். ஹாய் சாரு. ஹாய். வணக்கம். என்ன புள்ள இம்புட்டு சீக்கிரம் கிளம்பிட்ட? ஆஃபீஸ் போகணும்ல அங்கிள். பிருந்தா, மத்தியானம் லஞ்சுக்கு வருவியா? என்ன வேணும்னு சொல்லி ரெடி பண்ணி வைக்க சொல்றேன். இல்ல சாரு, இன்னைக்கு வேலை இருக்கு, நான் வரமாட்டேன். ஏன் நைட்டு தான் வருவியா? தப்பா எடுத்துக்காத சாரு, நான் குவார்டர்ஸ்ல தங்கிக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். அப்புறமா அந்த சூட்கேஸ் எடுத்துட்டு போறேன். என்ன பிருந்தா இது, இங்க இருக்கேன்னு சொல்லி தானே வந்த, திடீர்னு என்னாச்சு? இல்ல, நான் அங்கேயே தங்கிக்கிறேனே. இல்ல ஏதாவது ப்ராப்ளம்னா? சாரு, பிருந்தா தான் குவார்டர்ஸ்ல தங்கிக்கிறேன்னு சொல்லுதுல, அது என்ன குழந்தையா யோசனை பண்ணவே செய்யும். அதுக்கு அங்க தங்குறது தான் சௌரியமா படுதுன்னு நினைக்கேன். எனக்கு நீ அங்க தங்குறத நெல்லுதுன்னு படுத்து போல, நீ அங்கேயே தங்கிடு. சரி, நான் வரேன் அங்கிள். வெளிப்படுத்தும் வகையில் மஞ்சள் நூலையும் அணிந்து கொண்டனர். அங்கிள், ஈரோடு மாவட்டம் உங்களுக்கு என் அப்பாவை தெரியுமா? ஆறு கிருஷ்ணாவா? எனக்கு ஈஸ்வரி பாண்டி ஐயா, யோகி இவங்க தான் பழக்கம். உங்க அப்பாரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், அப்படி பழக்கம் இல்லை. அம்மா எது கேட்க? இல்ல அங்கிள், சும்மா தான் கேட்டேன். இல்ல, கிருஷ்ணா கொலை சம்பந்தமா என்ன ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி தெரியுது. ஏன் அங்கிள் இன்வெஸ்டிகேஷனாலே பயப்படுறீங்க? நான் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டேன். போதுமா? வரேன், பாய். ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க லக்னோவில் தயாராகிறது. அங்கிள், இது என்னோட கவர், மறந்து விட்டுட்டு போயிட்டேன். பாய் அங்கிள். பாய் சாரு. என்னப்பா? என்னப்பா? போலீஸ்காரி. குட் மார்னிங் ஸ்ரீதர். என்னாச்சு பிருந்தா? உன் ஹஸ்பண்ட் 7-8 தடவை ஃபோன் பண்ணாரு. நேற்று நைட் எங்கே போயிருந்த? யார் வீட்டில் தங்கியிருந்த? என்னால் முடியல ஸ்ரீதர். என்னாச்சு? நேற்று நைட்டு டேனியல் அவங்க அம்மாவை கழுத்து நெரிச்சு கொல்ல பார்த்தான். நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. கோவத்தில் நானும் 2 அடி அடிச்சிட்டேன். அதனால அவங்க அம்மாக்கு என் மேலே வருத்தம். அவங்க அப்பாவும் இனிமே நீங்க தங்க வேண்டாம், வேற எங்கேயாவது போய் தனியா தங்கிக்கோன்னு சொல்லிட்டாரு. அவருக்கும் மனசு கஷ்டம்னு நினைக்கிறேன். அந்த நேரம் பார்த்து சாரு அங்க வந்தா, அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போனா. நீ ஏன் சாரு வீட்டுக்கு போன? உங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்க வேண்டியதானே? எப்படி ஸ்ரீதர்? நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க ஒரு கேஸோட சந்தேக லிஸ்ட்ல அம்மாவோட பேர் இருக்கு. நான் எப்படி அங்க போய் தங்க முடியும்? இப்போ சாரு வீட்டில் தங்குறது உனக்கு வசதியா தானே இருக்கு. அங்க எந்த பிரச்சனையும் இல்லையே. இல்ல ஸ்ரீதர், அங்கேயும் நான் தங்க முடியாது. ஏன்னா சாருவோட அப்பா மிஸ்டர் மருதப்பன் பேரும் அதே லிஸ்ட்ல இருக்கு. ஸோ நான் குவார்டர்ஸ்ல தங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். கமிஷனர் வந்த பிறகு அவர்கிட்ட பேசி பெர்மிஷன் கேட்கணும். இல்ல பிருந்தா, வெளியே தெரிஞ்சதுன்னா எல்லாரும் தப்பா பேசுவாங்க. நீ பேசாம ஒரு 10-15 நாள் எங்க வீட்டில் வந்து தங்கிடு. டேனியல் அங்க வர சொல்லி எங்க அம்மா மூலயமா பேசின ஒரு திருந்த வாய்ப்பு இருக்கு. நடக்காத காரியத்துக்கு தேவையில்லாத முயற்சின்னு நினைக்கிறேன். நீ அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாது பிருந்தா. முதல்ல எங்க வீட்டில் வந்து தங்கு, மற்றது அப்புறம் பார்த்துக்கலாம். ஸ்ரீதர், இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த போட்டோல அப்படி என்ன இருக்கு? மிஸ்டர் யோகி, அவர் பக்கத்துல மருதப்பன், இது வந்து எங்க அப்பா. தெரிஞ்சவங்களா இருந்திருக்கலாம், பொண்ணு நின்று போட்டோ எடுத்திருக்கலாம். நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா இந்த போட்டோவை காமிக்காம மிஸ்டர் மருதப்பன் கிட்ட எங்க அப்பாவை தெரியுமான்னு கேட்டேன். தெரியவே தெரியாதுன்னு அடிச்சு சொல்றாரு. இவ்வளவு பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டவருக்கு
எப்படி எங்க அப்பாவை தெரியாம இருக்கும்? அதனால எங்க அப்பாவோட கொலைக்கும் மிஸ்டர் மருதப்பனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. இல்ல பிருந்தா, மருதப்பனுக்கு உங்க அப்பாவை தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அந்த போட்டோவை பாரு. யோகியும் மருதப்பனும் எவ்வளவு க்ளோஸா நிக்கிறாங்க. உங்க அப்பா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்காருன்னு பாரு. யோகியும் மருதப்பனும் ஒன்னா போட்டோ எடுத்திருக்கலாம். அதை உங்க அப்பா தூரத்துல நின்று வேடிக்கை பார்த்திருக்கலாம். இதை ஸ்டில் போட்டோகிராஃபர் சேர்த்து எடுத்திருப்பாரு. ஆமா, இந்த போட்டோ உனக்கு எங்க கிடைச்சது? நேத்து நைட்டு சாரு வீட்ல ஒரு புக்கை புரட்டி பார்க்கும்போது அந்த பழைய புக்ல இந்த போட்டோ இருந்தது. நீ மருதப்பனை இவ்வளவு தூரம் சந்தேகப்படத்துக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? நான் அவர் வீட்ல தங்க போறேன்னு சொன்ன உடனே அவருக்கு அது பிடிக்கவே இல்லை. எப்படியாவது என்னை வீட்டை விட்டு விரட்டணும்னு குறியாவே இருந்தாரு. அதனால எனக்கு அவர் மேல சந்தேகமா தான் இருக்கு. உனக்கு இவ்வளவு தூரம் அவர் மேல சந்தேகம் இருந்ததுன்னா மஃப்டில 2 கான்ஸ்டபிள் அனுப்பி அவரை ஃபாலோ பண்ண சொல்ல வேண்டியதானே? சரி, ஏற்பாடு பண்றேன். பிருந்தா, இன்னைக்கு ஈவினிங் நீ என் கூட எங்க வீட்டுக்கு வர. பார்க்கலாம் ஸ்ரீதர். சென்ட்ரல் மினிஸ்டர் வந்த உடனே பெரியவரை பார்க்க காஞ்சிபுரம் போறாரு. அவருக்கு வேண்டிய செக்யூரிட்டி ஏற்பாடெல்லாம் நீங்க கவனிச்சுங்க. எஸ் சார். ஸ்ரீதர், கிருஷ்ணா கொலை கேஸ்ல என்ன பண்ணிருக்கீங்க? சார், இந்த கேஸ் விஷயத்துல சந்தேகப்படும்படியா ஒரு 7 பேர் லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கோம் சார். ஐசி, யாரெல்லாம்? சாரதா, பிரபாவதி, ராமு, ஈஸ்வர பாண்டியன், மருதப்பன், யோகி, வேலுமணி சார். இவங்க எல்லாரும் என்கொயரி பண்ணிட்டீங்களா? என்கொயரி பண்ணியாச்சு சார். என்ன முடிவெடுத்துருக்கீங்க? சந்தேகப்படுறவங்க லிஸ்ட் 7 பேர்ல இருந்து 3 பேரா குறைஞ்சிருக்கு. யார் அந்த 3 பேரு? பிரபாவதி, மருதப்பன், ஈஸ்வர பாண்டியன். ஃபர்தரா என்ன பண்ண போறீங்க? சார், ஏற்கனவே இந்த கொலை கேஸ்ல குற்றவாளி நிரூபிக்கப்பட்ட ராம்போ, சுரேஷ் இவங்க 2 பேரையும் நம்ம கஸ்டடி கூட்டிட்டு வந்து விசாரணை பண்ணலாம்னு இருக்கோம் சார். இவங்களாம் ஏற்கனவே இந்த கேஸ்ல தண்டனை அனுபவிச்சவங்க. அவங்களாம் மறுபடியும் கோர்ட்டுக்கு போகாம பார்த்தாங்க. சார், அவங்க போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வராம ஒரு பிரைவேட் பிளேஸ்ல வச்சு என்கொயரி பண்ணலாம்னு இருக்கோம் சார். ஐ எம் சாரி டு டிஸ்டர்ப் யூ சார். சார், முடிஞ்சு போன ஒரு கேஸை நாம் அனாவசியமாக ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன் சார். நீங்க எப்படி சொல்றீங்க? சார், இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆஃபீஸரே நான். எனக்கு தெரிஞ்சு இந்த கேஸில் குலக்குற்றம் சாட்டப்பட்ட மிஸ்டர் நாகுங்கிறவர் ஏற்கனவே இறந்து போயிட்டார் சார். அவருக்கும் மிஸ்டர் கிருஷ்ணாவுக்கும் எந்த விதமான முன்விரோதமும் கிடையாது. அது மட்டும் இல்லை சார், இது ப்ரீ பிளான் மர்டரும் கிடையாது. ஏதோ ஒரு கோபத்திலையும் ஆவேசத்திலையும் நடந்த கொலை சார். அது தெரிஞ்சுதான் சொல்றேன். இந்த கேஸ்ல புதுசா வேற எந்த தகவலும் கிடைக்க போறது இல்லை. அதனால ரீஇன்வெஸ்டிகேட் பண்றது டைம் வேஸ்ட்னு சொல்றேன் சார். விசாரணை முடியறதுக்கு முன்னாடி நீங்களே அதுக்கு முடிவு சொல்றீங்க. பொறுத்து இருந்து பாருங்க, உண்மையான குற்றவாளி யாருன்னு உங்களுக்கே தெரியும். ஐம் சாரி சார். என்னம்மா தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க? பிரசாத்தும் வேலுமணி மாமாவும் வரல? என்னாச்சுமா? நான் உட்காரலாமா? என்னம்மா ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? உனக்கு என் மேல கோவமே இல்லையா?
நான் ஏமா உங்க மேல கோவப்படணும்? கெட்டதை உடனே மறந்துடணும், நல்லதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்னு எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு ஒரு நல்ல அம்மா கிடைச்ச மாதிரி உலகத்துல எல்லாருக்கும் ஒரு அம்மா கிடைக்கணும்னு நான் தினமும் ஆண்டவனை வேண்டிட்டு இருக்கேன். ஓ சாரிம்மா, அம்மா பத்தி பேசினா உங்களுக்கு பிடிக்காதுல்ல? சரி, இனிமேல் எங்க அம்மா பத்தி உங்ககிட்ட பேசவே மாட்டேன். வருத்தப்படாதீங்க என்ன? எனக்கு வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு. முடிவு என்னன்னு தெரியாம பயணம் பண்ணிட்டு இருக்க. மனசெல்லாம் ரொம்ப ரணமா இருக்கு. இதெல்லாத்துக்கும் காரணம் அந்த ராமும் சாரதாவும் தான். அப்படியெல்லாம் எதுவும் பேசாதீங்கம்மா. என்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே என்ன சித்திரவதை பண்றாங்க. நான் யாரெல்லாம் நம்பினேனோ அவங்க எல்லாருமே எனக்கு துரோகம் பண்றாங்க. நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? அம்மா அப்படிலாம் கிடையாதுமா. இல்ல சீனு, உனக்கு தெரியாது. நீ சின்ன பையன். காவேரி கார்மெண்ட்ஸ்க்காக கிருஷ்ணா எவ்வளவு உழைச்சிருப்பாரு. அந்த சாரதா எல்லாம் கட்டுறதுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. அது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு நிமிஷத்துல என்னையும் என் குழந்தைங்களையும் வீட்டை விட்டு வெளியில அமிச்சாங்க. அம்மா அப்படி பண்ணிருக்க மாட்டாங்களே, அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா. சரி, அவங்க நல்லவங்களாவே இருக்கட்டும். அவங்க எனக்கு சின்ன தப்பு பண்ணியிருந்தா அத 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ மறந்திருப்பேன். 25 வருஷமா அவங்க எனக்கு துரோகம் பண்ணதை பத்தியே நினைச்சு நான் வருத்தப்பட்டுட்டு இருக்கேனே. அப்போ அவங்க எனக்கு ஏதாவது பண்ணிருக்கணும்ல? பெருசா வேண்டாம், 1% எனக்கு அவங்க துரோகம் பண்ணிருக்கணும்ல? அப்படி அவங்க எதுவுமே பண்ணாம அவங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றதுக்கு நான் என்ன முட்டாளா? சொல்லு சீனு. அம்மா அழாதீங்கம்மா, உங்க வேதனை என்னன்னு எனக்கு புரியுது. அவங்க ஏதாவது ஒரு தப்பு பண்ணிருக்கணும். நான் அம்மா கிட்ட பேசி இதுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு பண்றேன். அவங்க என்ன பண்ண நீங்க சந்தோஷமாவீங்கன்னு சொல்லுங்க, அதை நான் பண்றேன். அந்த சாரதா உங்க பேருக்கு வேணுமா? நான் செய்யறேன். வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா ஒண்ணு, ராமு மட்டும் துரோகம் பண்ணதை ஒத்துக்கணும். அம்மா எதுக்குமா பழசெல்லாம் கிளறிட்டு இருக்கீங்க? சமாதானமா போங்களேன். இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, சண்டை போட்டுட்டு இருக்கீங்களே. அவங்கள யார் தப்பு பண்ணியிருந்தாலோ உங்க முன்னால கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன். போதுமா? சீனு, நீ என்ன தப்பா நினைக்கல? இல்லம்மா. அம்மா எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, நான் வரேம்மா. சீனு, நான் உன்னை மறுபடியும் பார்க்கணும்னா எங்க பார்க்கறது? நான் தினமும் காலையில் ஆஃபீஸ்லேருந்து 11 மணிக்கு இங்கே வந்து காஃபி சாப்பிட்டுட்டு தாம்மா போவேன். நீங்கள் இங்கேயே என்னை பார்க்கலாம். வரேம்மா. சரி சீனு, நீ என்ன அம்மாவை தானே நினைக்கிற? ஆமாம்மா, வரேன். காவேரி, மொளை காவேரி.
தாத்தா ஷர்ட் கொண்டு வாமா. நான் கொண்டு வரேன் தாத்தா. இந்தாங்க தாத்தா, காஃபி கொண்டு வரேன். எந்த மோள ஆபீஸ் ஜோலி எல்லாம் முடிஞ்சதா? என்னாச்சு மோள? ஒன்றும் இல்லை சித்தி, காஃபி அங்கே வச்சுட்டு. சரி, நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்துடுறேம்மா. வாடா கவிஞா, கிறுக்கெல்லாம் முடிஞ்சதா? என்ன? ஒன்றும் இல்லை. என்னம்மா, தலைவலிக்குதுங்களா? இல்லை, கேட்டேன். என்ன வேணும்? பிரபாவதி அம்மாவை பார்த்தேன். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.